இந்த ஆளுநர் எப்படி ஐபிஎஸ் படிச்சாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். இந்த நாட்டில் ஊழல் என்பது பணம் இல்லை, அதிகார வர்க்கத்தில் தனக்கு தேவையானவர்களை கொண்டு போய் சொருகிறதுக்கு இங்கே ஒரு சிஸ்டம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த நாட்டில் எவ்வளவு ஐபிஎஸ் இந்த மாதிரி மிச்சிருக்கான், எவ்வளவு ஐஏஎஸ் இந்த மாதிரி மிச்சிருக்கான் அப்படிங்கிறவங்களை கண்டுபிடிக்கணும்ல. இவர்கள்லாம் ஐஏஎஸ் வேலை பார்க்க தான் இருக்காங்களா? 5 வருஷம் கழிச்சு ஐஏஎஸ் இருப்பாங்களா? ஏன்னா மேற்கு வங்கத்தில் கங்கோபாத்யாயான்னு ஒரு நீதிபதியாக இருந்தவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ண அடுத்த நாள் போய் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்றாரு. இந்த வரப்போற தேர்தலில் அவர் பாராளுமன்ற வேட்பாளர் நிற்க போறாருன்னா எனக்கு அந்த நீதிபதியின் மேல் சந்தேகம் வரணுமா வர வேண்டாமா? இத்தனை ஆண்டு காலம் இவர் வழங்கிய நீதி என்ன நீதி? யாருக்கு வழங்கினார் நீதி? அது நீதி தானா முதல்ல? அப்ப அந்த நீதிபதி சொல்வதெல்லாம் நீதி இல்லை, அதெல்லாம் தீர்ப்பு. எவர் ஒருவர் தன்னை அந்த வேலைக்கு நியமித்தாரோ அவருக்கு ஆதரவாக ஒன்று எழுதுறாரு, அது வெறும் தீர்ப்பு. அவருக்கான காலம் வந்த உடனே அந்த உயர் பதவியை விட்டுவிட்டு அந்த கட்சியில் போய் அவர் சேர்ந்துடுறாரு, அந்த கட்சிக்கு சேவை செய்கிறாருன்னா நம்முடைய ஆளுநர் ரவி போல இந்தியாவில் தொடர்ச்சியாக எங்கெங்கெல்லாம் ஆளை சொருகி வச்சிருக்காங்கன்னு முதல்ல பார்க்கணும். ஏன்னா அவன் தான் ஒரு தலைமுறைக்கான கேடை செய்ய போறவன்.